தெய்வன்பின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவித்த இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் செம்பாதம் சேவித்த இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். சொந்தம் உனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயான். புத்தி கமல பொற்பு மாலை கோத்து உன் பரந்தனை பிடித்து கொள்வேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே சுவாமி, நாங்கள் பல இடங்களிலே இருந்தாலும் உம்முடைய சத்தியத்தை கேட்கும் வண்ணமாக தகப்பனே இந்த ஜூம் வழியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே சுவாமி, இதோ காயினின் மேல் தேவன் கொண்ட அன்பை குறித்து பேசப்படுவதாக இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் கூட இதோ நேரம் ஆண்டவரே கடந்து விட்டதுனால தேவ வசனத்தோடு கூடிய அந்த சரீர சுகத்துக்கான காரியங்களை குறித்து ஆண்டவரே உங்களுடைய தாசனை இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கூற இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பு பெரியது சுவாமி. காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்ற பொழுதும் கூட ஆண்டவரே நீர் அவனை சபித்தீர் ஆண்டவரே. இந்த மண்ணில் நீ இருக்கக்கூடாது, அலைஞ்சிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க தகப்பனே. ஆனாலும் கூட காயின் கேட்டுக்கொண்டது நிமித்தம் காயின் மேல ஒருத்தரையும் நான் கையப்பட விடமாட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது சுவாமி, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. அந்த கிருபைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் எந்த விதத்திலுமே பாத்திரவன்கள் அல்ல சுவாமி. ஆனாலும் நீர் எங்களை ஆண்டவரே இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து வருகிற தயவுக்காக நாங்கள் அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழத்தக்க ஒரு கிருபையையும் சத்துவத்தையும் வாஞ்சியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செப வேலையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. கர்த்தாவே, இதோ உம்முடைய மகனை ஆண்டவரே தன்னுடைய ஊழியம் சிறக்க ஆவியானவர் தாமே கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமே கூட கெஞ்சி செபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை, மருத்துவ அந்த வேலையை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த சகல ஏகபுர நன்மைகளும் தந்து எங்களை நீர் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை யாவும் உமக்கு ஏறடிக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இதுக்கு முன்பாக அக்காந்தோசிஸ் அப்படின்னு இதோட தலைப்பின் கீழே பார்த்துருக்கோங்களா? நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த தலைப்புல பேசலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தலைப்பு வேணும்னு சொல்லுங்க, அந்த டாபிக்ல பேசலாம். அக்காந்தோசிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த டாபிக் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன்னா நீங்க வந்து இதை வேண்டாம்னு சொல்லிடுங்க, வேற டாபிக் பேசிக்கலாம். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த டாபிக்ல பேசியிருக்கேன் சார் ராஜன் சார். ஒரு நம்ம பிள்ளைகளுக்கான டாபிக் இது, நமக்கான டாபிக், நம்ம பிள்ளைகளுக்கான டாபிக். சரியா ஞாபகம் இல்லை சார். சரிங்க சார், இந்த டாபிக்லயே போவோம் சார். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். ஒரு வசனம், நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த வசனத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனிதன்ட்ட அகந்தை வந்தா அடுத்தது என்னது? அழிய போறான். மனமேட்டிமை வந்தா விழப்போறோம். இதுதான் நீதிமொழிகள்ல நமக்கு சாலமோன் ஞானி சொல்கிற விஷயங்கள். அப்ப அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. இப்போ இந்த டாபிக் அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம
நிறைய குழந்தைங்களை பார்க்குறோம். இப்போ நான் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயதுலேருந்து 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்க, இன்னும் இன்னும் கீழே கூட. இந்த குழந்தைங்கள்ல ஒரு 6 குழந்தை அப்போ கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஸ்பாட் இருக்கும். நான் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன், காண்பிக்கும் போது புரியும். இந்த பிளாக் கலர் ஸ்பாட் ஒரு குழந்தைக்கு வருதுன்னா அந்த குழந்தை விரைவில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள, உதாரணத்துக்கு சுகர், பிளட் ப்ரெஷர், இல்ல மலட்டுத்தன்மை. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ பிசிஓஎஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓடின்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ள நீர் கட்டி. இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு மிக சீக்கிரத்துல வரப்போகுது. அப்போ இங்க எப்படி அழிவுக்கு முன்னானது அகந்தையோ, அதே போல இந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகேஸ்னா என்னன்னு காண்பிக்கிறேன். இது வந்து வரப்போகுதுன்னா, வந்துருச்சுன்னா அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வரப்போகுது. இதை குறித்து தான் இந்த நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதித்து உண்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலையும் நாங்கள் மீண்டுமாக இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி உமது ஆரோக்கிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையும் முக்கியங்கிறது தேவன் நிறைய விஷயங்களை எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த ஆரோக்கிய சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் பொழுது தேவன் தாமே எங்களோடு இருந்து இதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்குள்ள வந்து அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் மேம்படுறதுக்கு இந்த தலைப்புக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் தேவரே தயவாக கிருபையாக மன்னித்து மறந்து நாங்கள் செய்த அந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது ஒரு ஸ்கின் பிக்மெண்ட் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளே ஒரு சிலருக்கு இது இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகள்ல இருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி இருக்கலாம். இந்த கழுத்தை சுத்தி பிளாக் கலர் இருக்கும். கழுத்தை சுத்தி மட்டுமல்ல, ஆம்பிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கைக்கு கீழே இடுப்பு பகுதி எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஒரு பேட்சை பார்க்கும். இந்த பேட்சோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது இருக்குன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை குறித்து அந்த நாளை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், இந்த பிரச்சனைக்கு பேர், இந்த கருப்பு இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க ஒரு ஸ்பாட் கழுத்தை சுத்தி, இந்த பிரச்சனைக்கு பேர் தான் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கின் பிக்மெண்டேஷன் டிசார்டர். இது என்ன கலர்ல இருக்குன்னா லைட் ப்ரௌன் இல்லைன்னா பிளாக் கலர்ல கழுத்தை சுத்தி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு மாதிரி வெல்வெட் கலர்ல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சில்வரி அப்பியரன்ஸ் கூட இதில் இருக்கும். இது வந்து எங்கெங்க வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஆம்பிட்டு, கழுத்துடைய பின்பகுதி, இந்த இடுப்புக்கும் வயிற்றுக்கும் காலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தொடைப்பகுதிக்கு நடுவில், கை மடிப்பு, ஒரு சிலருக்கு முகம், கால், ஈவன் உதடு, இது போல நீங்க இதுல கீழே இந்த பிரஸ்டுக்கும் கீழே, இல்ல கை, அந்த கை முட்டி இருக்கு பாருங்க, இந்த பகுதிகள் கை முட்டி கால் முட்டி நக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போல எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் கலர்ல இருக்கிற பேட்சஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. அது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தைகள், ஈவன் அண்டர் 5ல கூட 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கூட இந்த பிரச்சனை வருது. இந்த பிக்சர்ல பாக்குறீங்க, கழுத்து பகுதியில் இருக்கிறத பாக்குறீங்க. இது பின்பக்கம், கழுத்தோடைய பின்பக்கத்துலையும் பார்க்கலாம். அடுத்தது ஆம்பிட், கைக்கு கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் அந்த பேட்சை பார்க்கலாம். இந்த பிக்சர்லயும் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி இந்த சில்வரி. ஸோ இது வந்து நிறைய குழந்தைங்க, நான் ஒரு நாளைக்கு 2-3 குழந்தைங்களாவது இந்த வகுப்பில் வந்து இது மாதிரி குழந்தைங்களை வந்து பார்க்குறேன். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாவது என்னுடைய உடல்ல இன்சுலின் ஹையா இருக்கிறது ஒரு காரணம். இப்ப நமக்கு சர்க்கரை வியாதினா என்ன, இன்சுலின் கம்மியா சுரக்கும். கம்மியா சுரக்கிறதுனால என்னுடைய ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அதிகமா இருக்கும். ஏன்னா இன்சுலின் தான் நம்ம அதிகமா சாப்பிடும் பொழுது அந்த 120க்கு மேல சர்க்கரை போகும்போது அதை வந்து சர்க்கரையை வந்து கொழுப்பா மாத்துற வேலையை இன்சுலின் சுரக்கும். ஆனா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏன் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி ஏன் உங்களுக்கு கழுத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பிளாக் கலர்ல வருது, பேட்சஸ் வருதுன்னா, அவங்களுடைய ரத்தத்துல இன்சுலின் லெவல் ஹையா இருக்கும். ஏன் ஹையா இருக்குங்கிறத பார்க்கலாம். வேற என்ன பிரச்சனை இருக்கு, பிறவியிலே இருக்கலாம், இல்ல மரபணு குறைபாடுகள் காரணமா இருக்கலாம்,
இல்லை ஓவரா ஸ்டீராய்டுங்கிற மாத்திரையை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கும், அவங்களே வந்து வைசரோன் இல்லைன்னா பெட்னிசால் மாத்திரையை ரிப்பீட்டடாக வாங்கி போடுவாங்க. அவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வரலாம். ஒரு சிலர் குழந்தை வேண்டாங்கிறதுக்காக பில்ஸ் எடுத்துப்பாங்க, அது உங்களுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு தைராய்டு பிரச்சனை, கிட்னியில் இருக்கிற அந்த அட்ரினல் கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை. ஒரு சிலர் வந்து growth ஹார்மோன், சின்ன குழந்தை வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், அவங்களுக்கு growth ஹார்மோன் செயற்கை இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க அவங்களுக்கு. இதெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தாலும் மெயினான காரணம் பிளட்ல இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கிறது தான். சரி, முதல்ல அந்த இன்சுலின் லெவல்னா என்ன, ஏன் இது வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வேற என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஈரல், சரி, வயிற்றுல புற்றுநோய், இதுல இருக்கிற மற்ற காரணங்களை விட நம்ம முதல்ல பார்த்த அந்த இன்சுலின் பிரச்சனை மட்டும் எல்லாம் பார்க்கலாம். இது இதனால முதல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, முதல்ல பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமா இருக்கும் கழுத்தை பார்க்கும்போது. நம்மள நிறைய பேர் நினைச்சுப்போம், நான் செயின் போட்டிருக்கிறதுனால தான் அது செயின் பட்டு பட்டு கருப்பா இருக்குன்னு நினைச்சுப்போம். ஆக்சுவலா அது ரீசன் கிடையாது. ரெண்டாவது, அந்த இடம் அரிக்கும். மூணாவது, அந்த இடத்துல மருக்கள் மாதிரி வரும். இன்னொன்று, ஒரு சிலருக்கு அந்த கருப்பா இருக்கிறது வந்து பயங்கர ஸ்மெல்லு கூட அடிக்கும். இதெல்லாம் இந்த அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்ங்கிற அந்த பேட்ச்னால வரக்கூடிய பிரச்சனை. சரி, இது ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை? இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, முதல் பிக்சரை நீங்க பாக்குறீங்க. இந்த பிக்சர்ல இது வந்து இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது ஒரு செல், அது உடம்புல உள்ள ஒரு மசில் செல். உடல், நம்மளுடைய உடல் வந்து செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என் உடல் வந்து பல செல்கள் சேர்ந்தது ஒரு உறுப்பு, நம்ம உறுப்புகள் சேர்ந்ததுதான் நாம. அப்போ என்னுடைய உடல் வந்து எதன்களா, இப்போ ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவரை வந்து கட்டடம் வந்து எதை வச்சு கட்டுறாங்கன்னா செங்கல் வச்சு கட்டுறது போல நம்மளுடைய உடல் வந்து செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு செல். இந்த செல்லுல பாத்தீங்கன்னா ரெண்டு துவாரம் இருக்கு. நீங்க பாக்குறது ஒண்ணு வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு துவாரம், அது வந்து ஒரு மூடி போட்டு மூடினது மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் வந்து இன்சுலின் ரிசப்டார்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கிரீன் கலர்ல பாக்குறது என்னன்னா குளுக்கோஸ் சேனல் அப்படிங்கிற ரெண்டு துவாரம் இருக்கு. இந்த ரெண்டு துவாரத்துக்கு பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம முதல்ல இன்சுலினை குறித்து பார்க்கலாம். இப்போ இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் நம்மளுடைய உடல்ல உள்ள பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்திலிருந்து சுரக்கு. இது எப்போ சுரக்கும்? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்வீட் வச்சிருந்தாங்க, ஒரு அல்வா வச்சிருந்தாங்க. இந்த அல்வாவை நான் சாப்பிட்றேன். அல்வா சாப்பிட்ட உடனே சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லையோ, ஒரு நார்மல் பர்சன் உள்ள சுகர் லெவல் அதிகமா உள்ள போகும்போது, நல்ல ஒரு வடை பாயசத்தோட சாப்பிட்றோம், இல்லை நிறைய டிஃபன் சாப்பிட்றோம், அப்படி சாப்பிடும்போது இது உள்ள போய் டைஜஸ்ட் ஆகும்போது இதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சர்க்கரை ப்ரொடியூஸ் ஆகுது, குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த குளுக்கோஸ் நார்மலா ஒரு மனுஷனுக்கு 80லேருந்து 120 இருக்கணும். 120 இந்த உடல்ல இருக்கிற சர்க்கரை கிராஸ் ஆகுது அப்படின்னா பேன்கிரியாஸ் தூண்டப்பட்டு பேன்கிரியாஸ்ல உள்ள பீட்டா செல்லில் இருந்து இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் என்ன பண்ணும், எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸை ஃபுல்லா கிளைகோஜன்கிற ஒரு கொழுப்பா மாத்தி முதல்ல ஈரலை சுத்தி, அடுத்தது கிட்னியை சுத்தி, அடுத்தது வயிற்றுல, அடுத்தது தோலுக்கு கீழே. இது வந்து நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நான் வேலை செய்யல, நிறைய சாப்பிட்றேன், கொஞ்சமா வேலை செய்யறேன், அப்ப என்னுடைய உடல்ல வந்து சர்க்கரை உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டா இருக்கட்டும், இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், நீங்க சாப்பிட்ற எல்லா கார்போஹைட்ரேட்டும் மாவு பொருளுமே கடைசியில குளுக்கோஸா தான் முடியும். அந்த குளுக்கோஸை இந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா கிளைகோஜன்கிற கொழுப்பா மாற்றி உடல்ல சேர்த்து வச்சு. இப்ப நான் ஒரு வேளை சாப்பிடல, பட்னியா இருக்கிறேன், அப்போ சர்க்கரை லெவல் 80க்கு கீழே போகுது அப்படின்னா இன்னொரு ஹார்மோன், அதுவும் பேன்கிரியாஸ்ல இருந்து குளுக்கோகான்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சேர்த்து வைக்கப்பட்ட கிளைகோஜன்கிற கொழுப்பை திரும்ப உடைச்சு சர்க்கரையா மாத்தி உடலுக்கு சக்தியை கொடுக்குது. இது இன்சுலினுடைய முதல் வேலை. என்னன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற சாப்பாட்டுல உருவாகிற குளுக்கோஸை கொழுப்பா மாத்துறது தான் இன்சுலினுடைய வேலை. இது முதல் வேலை. இன்சுலினுடைய இரண்டாவது வேலை என்னன்னா என்னுடைய ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய இந்த செல்லுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப செல்லுங்கிறதா உடலுடைய உயிர், உடலுடைய ஃபங்க்ஷனல் யூனிட். என்னுடைய உடல்ல உயிர் எங்க இருக்குன்னா செல் தான் உயிர். செல் செத்து போனா நான் செத்து போயிடுவேன்.
என்னுடைய கையில உள்ள விரல்ல நான் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டிட்டேன் டைட்டா. என்னுடைய விரலுடைய நுனிக்கு வந்து ரத்த ஓட்டம் போகலைன்னா 1/2 மணி நேரம் தான் அந்த செல் வந்து உயிரோட இருக்கும். இந்த விரல் செல்களுக்கு ரத்த ஓட்டம் போகல, ரத்த ஓட்டத்து மூலமா சர்க்கரை போகும், மினரல்ஸ் போகும், விட்டமின்ஸ் போகும், அது இல்லாம ஆக்சிஜன் போகும். இது 3 போகலைன்னா என் விரல் 1/2 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரவுன் கலர்ல மாறி ஒரு 1 ஹவர்ல அழுகிடும். கையை விரலை வெட்டி தூக்கி தான் போடணும். இது வந்து நான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்னுடைய உடல்ல உள்ள செல்களுக்கு எது மெயினா வேணும்னா சர்க்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் வேணும். இது 3 நல்லா இருந்தா என் செல் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஏன் உடற்பயிற்சி சொல்றோம், இல்லை நம்ம ஏன் யோகா மூச்சு பயிற்சி செய்ய சொல்றோம்னா, அப்போ வந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடலுக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நிறைய ஆக்சிஜன் உள்ள போகுது. இதனால செல்களுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது, நல்ல ரத்த ஓட்டம் போயிருந்தனால நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் கிடைக்குது, சர்க்கரை கிடைக்குது, செல் ஆரோக்கியமா இருக்கு. இப்போ இந்த செல்லுக்குள்ள சர்க்கரை உள்ள போனாதான் செல் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இந்த செல்லுக்குள்ள சர்க்கரையை உள்ள கொண்டு போற வேலையையும் இன்சுலின் செய்யும். ஸோ இன்சுலின் 2 வேலை மெயினா செய்யுது. ஒரு வேலை என்ன, எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸை ஃபேட்டா மாத்துது. இன்னொரு வேலை ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை செல்லுக்குள்ள கொண்டுகிட்டு போற வேலையை இன்சுலின் செய்யும். இன்சுலின் எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீங்க ப்ளூ கலர்ல பாக்குற இந்த கேப் மாதிரி இருக்கிறது இன்சுலின் ரிசெப்டார். இந்த 2வது பிக்சர்ல பாக்குறீங்க பாருங்க, இந்த இன்சுலின் ரிசெப்டார் மேல இந்த இன்சுலின், அதாவது ரத்தத்துல இன்சுலின் இருக்கு, பேன்கிரியாஸ் வந்து இன்சுலின் அனுப்புது. இந்த இன்சுலின் வந்து எங்க அட்டாச் ஆகும்னா இந்த செல்லுல உள்ள இன்சுலின் ரிசெப்டார் மேல வந்து அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆன உடனே இந்த பக்கம் பச்சை கலர்ல இருக்கிற குளுக்கோஸ் சேனல், மூடி இருக்கிற குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்சுலின்ங்கிறது சாவி, இன்சுலின் ரிசெப்டார்ங்கிறது பூட்டு. இந்த இன்சுலின்ங்கிற சாவி இன்சுலின் ரிசெப்டாருங்கிற பூட்டு மேல அட்டாச் ஆனா மட்டும்தான் குளுக்கோஸ் சேனல்ங்கிற கதவு திறக்கும். கதவு திறந்தாதான் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை, அந்த நீங்க பிரவுன் கலர்ல பார்க்கறது குளுக்கோஸ் மாலிக்யூல். இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுன்னா செல்லுக்குள்ள போகும், செல்லு ஆரோக்கியமா இருக்கும். செல்லு ஆரோக்கியமா இருந்தா நான் ஆரோக்கியமா இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கா இன்சுலின் எப்படி ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுற மாத்திரைகளே பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிளைகோமெட், கிளைசிஃபேஜ், அதாவது மெட்ஃபார்மின் ஒரு மாத்திரை சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாத்திரையை போடுவாங்க, மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரை. இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா, பேன்கிரியாஸ்ல போய் வேலை செய்யாது, அதாவது கணையத்துல போய் வேலை செய்யாது. இது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை செல்லுக்குள்ள அனுப்புறதுல உதவி செய்யும். உதாரணத்துக்கு இந்த இன்சுலின் ரிசெப்டாரை போய் திறந்து குளுக்கோஸ் சேனலை ஓபன் பண்ணி சர்க்கரை உள்ள அனுப்புறதுக்கு உதவி பண்றதுதான் அந்த மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரை. இது இன்சுலின்ல ஒர்க் பண்ணாது, செல்லுல ஒர்க் பண்ற ஒரு மாத்திரை. இது எல்லாருமே போடுவாங்க. இனிஷியலா ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய மாத்திரை என்னதுன்னா இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரை. ஏன்னா இந்த இன்சுலின் ரிசெப்டார் ஏத்துக்காது, எதுக்கும். இது பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்சுலின் ரிசெப்டார் ஏத்துக்காது. ஸோ இதுதான் ஒரு 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 வகையான மாத்திரை. இன்னொரு வகையான மாத்திரை என்னன்னா, நம்ம சாப்பிடுற மாத்திரை கணையத்துல உள்ள பீட்டா செல்ல தான் இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் சுரப்ப போய் இன்சுலின் செல்ல போய் கசக்கி புழிஞ்சு இன்சுலினை எக்ஸஸா சுரக்க வைக்கும். இது 2வது வகையான மாத்திரைகள். இது இல்லாம இன்னும் நிறைய மாத்திரைகள் இருக்கு. இந்த டாபிக் ரிலேட்டடா பார்த்தோம்னா 2 டேப்லெட், ஒன்னு இன்சுலினை சுரக்க வைக்கிற மாத்திரை, இன்னொன்னு அங்க இன்சுலின்டே போய் வேலை செய்யாது. இது என்ன பண்ணும், பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை செல்லுக்குள்ள அனுப்புறதுல ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 மாத்திரைகள் இருக்கு. இப்போ சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் ஒன்று, எனக்கு இன்சுலின் சரியா சுரக்கல, இன்சுலின் பற்றாக்குறை, இன்சுலின் செல்கள் வந்து அழிஞ்சு போச்சு, எனக்கு கொஞ்சம் இன்சுலின் செல் தான் இருக்கு, ஏதோ உணவு பழக்கம் வாழ்க்கை முறையினால, அதனால எனக்கு சர்க்கரை வியாதி வருது. 2வது காரணம், என்னுடைய இன்சுலின் ரிசெப்டார் ஏத்துக்கல. ஏன்னா எதுக்குது, இன்சுலின் ரிசெப்டார் எதுக்குது, அந்த சாவியை வந்து இந்த சாவியால இந்த பூட்டை திறக்க முடியல, பூட்டு திறக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்சுலின் அது எதுக்குது. இன்சுலின் அட்டாச் ஆனா மட்டும்தான் இங்க குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகும். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை என்ன பண்ணும்னா செல்லுக்குள்ள போகும். அதன் மூலமா எனக்கு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு குறையும். ஏன்னா அப்படி இல்லை, இன்சுலின் வந்து உள்ள அதால அட்டாச் ஆக முடியலங்கிற கண்டிஷனுக்கு போய் தான்
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரத்தத்துல என்ன இருக்குன்னா நிறைய இன்சுலின் இருக்கும், நிறைய சர்க்கரை இருக்கும். ஆனா இந்த இன்சுலினால போய் ரிசப்டாருங்கிற பூட்டை வந்து திறக்க முடியாது. ஏன்னா ரிசப்டாருங்கிற பூட்டி எதுக்கும். இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ செல் என்ன பண்ணும், சர்க்கரை இல்லாம வாடும். அதுக்கு தேவை சாப்பாடு வந்து சர்க்கரை தான். குளுக்கோஸ் இருந்தாதான் செல் ஆரோக்கியமா இருக்கும். குளுக்கோஸ் செல் என்ன பண்ணணும்னா மூளைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும், எனக்கு பசிக்குது, எனக்கு சர்க்கரை இல்லை அப்படின்னு ஒண்ணு. மூளை என்ன சொல்லும்னா நம்மளை இன்னும் அதிகமா சாப்பிட தூண்டும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதிகமா சாப்பிடுவேன். நான் அதிகமா சாப்பிடும்போது என் ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடும், இன்சுலின் சுரப்பு அதிகமாகும். ஆனா இந்த இன்சுலினால திரும்ப போய் ரிசப்டார் கூட உட்கார முடியாது. சர்க்கரை ரத்தத்துல நிறைய இருக்கும், ஆனா செல்லுக்குள்ள போகாது. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, இப்ப நான் ஒரு பேங்க்ல கேஷியர், ஒரு நாளைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு கட்டை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்றேன். 50 லட்ச ரூபாய் கேஷை ஹேண்டில் பண்றேன். ஆனா என் வீட்டுல என்னன்னா 1000 ரூபாய் கூட கிடையாது. மாசம் 25 தேதி ஆயிடுச்சு, என்கிட்ட 1000 ரூபாய் கூட காசு கிடையாது. ஆனா நான் பேங்க்ல பாத்தீங்கன்னா டெய்லி 50 லட்ச ரூபாய் எடுக்கிறேன். ஆனா அந்த 50 லட்ச ரூபாய் என்னால எடுத்துட்டு போக முடியுமானா எடுத்துட்டு போக முடியாது. வீட்டுல நான் வறுமையில வாடுறேன், ஆனா இங்க எப்படி இருக்கேன், பேங்க்ல ஏகப்பட்ட காசை ஹேண்டில் பண்றேன். சோ என்னுடைய ரத்தத்துல ஏகப்பட்ட சர்க்கரை இருக்கும், ஆனா அந்த சர்க்கரையால செல்லுக்குள்ள போக முடியாது. அப்போ மேலும் மேலும் செல்லு சொல்லிக்கிட்டே இருக்கு, எனக்கு சர்க்கரை பத்தல சர்க்கரை பத்தலன்ட்டு. பிரெயின் வந்து எனக்கு பசியை தூண்டி விட்டு எனக்கு சாப்பிட வைக்கும், நான் இன்னும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ இன்சுலினால குளுக்கோஸை உள்ள தள்ள முடியாது. இருக்கிற இன்சுலின் ஃபுல்லா என்ன பண்ணும்னா சர்க்கரையை ஃபுல்லா கொழுப்பா மாத்தி 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 சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப என் உடல்ல கொழுப்பு அதிகமாகும், நான் குண்டாகிட்டே போவேன். ஆனா என் செல்லுக்கு சர்க்கரை இருக்காது. ஏன்னா இன்சுலின் ரிசப்டார் ஏத்துக்காது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரி, இதை எப்படி நான் கியூர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கழுத்து பகுதியில இந்த அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்ங்கிற பேட்ச். ஸோ இந்த டாபிக் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இந்த டாபிக்கோட முடிவில் நீங்க அதை பத்தின கேள்வியை கேளுங்க, அப்ப பேசலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறதுனால உடல் பருமன் வருது. உடல் பருமனோடு கூட சேர்த்து கழுத்து பக்கத்துல பிளாக் கலர்ல பேட்சஸ் வருது. உடல்ல நம்ம எங்க பேட்ச் இருக்குன்னு பார்த்தோம், அந்த பேட்ச் வந்து அதுதான் அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ். அப்ப அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 வயசுல வந்துச்சுன்னா அவங்களுக்கு 10-12 வயசுல டயபிட்டிஸ் வந்துடும். பொம்பளை பிள்ளைக்கு டயபிட்டிஸோட சேர்ந்து பிசிஓடி வந்துடும், நீர்க்கட்டி வந்துடும், குழந்தை இருக்காது. ஆம்பளைங்களுக்கும் மலட்டுத்தன்மை வந்துடும். ஸோ இன்றைய காலகட்டத்துல ஏகப்பட்ட பேருக்கு பிசிஓடி இருக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆண்களுக்கு நிறைய பேருக்கு உயிரணுக்களே இல்லை. ஏறக்குறைய 40% பேருக்கு வந்து 40% மக்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த பிசிஓடி இருக்கிற பிள்ளைங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுப்பாங்க, இந்த மெட்ஃபார்மினை தான் கொடுப்பாங்க. மெட்ஃபார்மினை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸை செல்லுக்குள்ள போக வைப்பாங்க. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலதான் என்ன வருது, அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் வருது. ஸோ அதோட கூட சேர்த்து ஒபிசிட்டி வருது. இதை மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நிறைய வியாதிகள். இதுதான் நமக்கு, இதை வந்து நம்ம ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் ஏன் வருதுன்னா, என் பிளட்ல எக்ஸஸா இன்சுலின் இருக்கு. அந்த இன்சுலின் எக்ஸஸா இருக்கிறது மட்டுமல்ல, இருக்கிறதுனால என்னுடைய நான் சாப்பிட்ற சாப்பாடை ஃபுல்லா அது வந்து குளுக்கோஸை ஃபுல்லா கிளைக்கோஜனை மாற்றி பாடியிலையும் சேர்த்து வைக்குது. அதனால எனக்கு ஒபிசிட்டி வருது. இந்த எல்லாத்தினால ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஸ்ட்ரோக்ல இருந்து எல்லாமே சீக்கிரம் வரும். ஸோ இதுதான் வந்து இதோடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னங்க. இந்த பிக்சர்லையும் பார்த்தோம் அதே தான். இன்சுலின்ங்கிறது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாலிகுல். இந்த இன்சுலின் ரிசெப்டார்ங்கிறது ஒரு பூட்டு, குளுக்கோஸ் சேனல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்சுலின்ங்கிற அந்த செல்லு போய் அந்த இன்சுலின் ரிசெப்டார்ங்கிற பூட்டில் அட்டாச் ஆனாதான் அந்த குளுக்கோஸ்ங்கிற சேனல் ஓப்பன் ஆகும், சர்க்கரை வந்து போகும். ஸோ இதுல தான். ஸோ இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட், இந்த கருப்பு கலர்ல இருக்க பேட்சை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒரு சில கிரீம் இருக்கு போட்டுக்கலாம், இல்லை லேசர் தெரப்பி எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்மெல் அடிக்கணும் ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரெட்டினாய்ட் கிரீம்ஸ் இருக்கு அதை போட்டு கூட அதை கிளியர் பண்ணிக்கலாம்.
ஒரு சில மருந்து மாத்திரையில எடுத்து கூட நம்ம அந்த கருப்பு கலருக்கு கூட ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனைக்கு ஸோ என்ன பிரச்சனை வரும்? முதல்ல காஸ்மெட்டிக் கருப்பு கலர்ல ஆள் வெள்ளையா இருப்பாங்க, கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும், பிரச்சனைகள் வரும். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன ரீதியா டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க, சர்க்கரை வரும், கேன்சர் வரும். சரி, இதை எப்படி தடுக்கலாம்? இப்ப எனக்கோ இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கோ இந்த மெயினா கொஞ்சம் குண்டா இருக்கிற குழந்தைங்களுடைய கழுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. இதை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எப்படி இதை சரி பண்றதுன்னா, ஜங்க் ஃபுட்டை குறைக்கிறது தான். ஜங்க் ஃபுட்னா என்ன? எதெல்லாம் பேக்கெட்ல அடைச்சி வருது பாருங்க, லேஸு, குர்குரே, இன்னும் அந்த மாதிரி எதெல்லாம் பேக்கெட்ல இருக்குது, சாக்லேட்டு, பிஸ்கட்ஸு, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. அடுத்ததா கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. கார்போஹைட்ரேட் எதுல இருக்கு? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இன்னும் பார்க்கணும்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பானிபூரி, கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரி மாவு சத்து உள்ள உணவுகளை குறைக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாவு சத்து உள்ள உணவுகள் கடைசியில் எதாவது மாறும்னா குளுக்கோஸா தான் கன்வெர்ட் ஆகும். ஆனா நீங்க சாப்பிட்ற புரோட்டீன் டயட்டுக்கு உங்களுக்கு வந்து புரோட்டீன், ஃபேட்டு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் தேவை. ஏன்னா அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகாது, வேற இடத்துக்கு போயிடும். அது இன்னொரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஆனா நான் சாப்பிட்ற மாவுச்சத்து உள்ள பொருட்கள், இனிப்பு சம்பந்தமான இனிப்பான பொருட்கள், இது எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் வேணும்னா எனக்கு இன்சுலின் வேணும். அப்போ இன்சுலின் எக்ஸஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா, அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ள போய் சுகர் அதிகமாக சாப்பிட சாப்பிட இன்சுலின் ரெசிஸ்டன்ட்குள்ள போயிடுவோம். திரும்ப திரும்ப பசிக்கும், குண்டாகிட்டே போகும். அப்போ இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா, ஒன்று நான் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவுகளையும், சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளையும், பேக்கெட்ல அடைக்கிற உணவுகளையும் தவிர்க்கணும், குறைச்சிக்கணும். எனக்கு மட்டுமல்ல, என்னோட பிள்ளைகளும். இன்னொன்று விளையாடணும். அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைகள்னா ஒரு 1/2 hour to 1 hour டெய்லி கம்பல்சரி விளையாடணும். படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுட்டு விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். வீட்டில் போட்டு ஃபோனை கொடுத்து வீட்டில் அடைக்கக்கூடாது. வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, நிறைய காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரி சேர்த்துக்கிறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இல்லாமல் எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ணியோ டயட்ல இருந்த வெயிட்டை குறைக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், கரெக்டான வெயிட்டு, கரெக்டான டயட். ஸோ லைஃப் ஸ்டைலுங்கிறது ப்ராப்பரான எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன், டயட், இது மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா இந்த அக்காந்தோசிஸ்ங்கிற நைக்ரிகன்ஸ்லேருந்து வெளியே வரலாம். அப்படி வெளியே வர்றதுனால எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக குறையும். குறையிறதுனால எனக்கு சர்க்கரை வியாதி வர்றது ஒன்று தடுக்கப்படும், இல்லை தள்ளிப்படப்படும். ஸோ இந்த ஒரு வாழ்க்கை முறைகளை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நாளைக்கு, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒரு இடத்துல, உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ போய் அங்கே இருக்கிற பிள்ளைகள், இல்லை பஸ்ஸில் ஏறுறீங்க, அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகளையோ இல்லை கொஞ்சம் ஒரு வாழ்க்கை வயதில் இருக்கிற பிள்ளைங்களுடைய கழுத்தை பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த பிளாக் கலர் பேட்ச் இருக்கும். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு சுகர் வரப்போகுது, இல்லை பிபி வரப்போகுது, இல்லை அவங்க பிசிஓடிக்கு போக போகுது, இல்லை மலட்டுத்தன்மைக்குள்ள போக போகிறாங்க. இப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ இதுல வந்து வெறும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு வரும் பொழுது வெறும் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்மா மட்டும் இல்லை, சரீரம், மூணையும் நம்ம கடவுளுக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ சரீரத்தை நம்ம நோயோட ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போ இந்த மூணும் நல்லா இருக்கணும்னா நம்ம சரியான வாழ்க்கை முறைக்குள்ள வரணும், சரியான உணவு பழக்கத்துக்குள்ள வரணும். ஸோ இந்த உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம இதை பழக்கி விடுவோம். இந்த அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்ற பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இதை பற்றின நாலேஜை கொடுத்து அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லை ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரியோ ஒரு ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா எஜுகேஷன், நல்லா எஜுகேட் பண்ணலாம். அவங்க பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் உதவி செய்யலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். ஸோ இதை பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்க உங்களுடைய சமூகத்துல வரும்படி எங்களுக்கு நீங்க பாராட்டின கருவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பமா என்னுடைய சமூகத்துல
இந்த ஹெல்த் விஷயங்களை குறித்து நாங்க கேட்கவும் வசனத்தோடு கேட்கவும் கர்த்தர் செய்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மகனுக்காக நன்றி. அவர் செய்யற ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக நன்றி. வேலைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த வாரத்துக்கு நாங்க கூடியிருக்கிறோம். அடுத்த வாரம் நாங்க திரும்ப கூடுகிற வரைக்கும் உங்களுடைய கரம் எங்களை நடத்திட்டோம். இதை நாங்க ஃபாலோ பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. சரீரம் கர்த்தர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது ஆண்டவரே, அது நாங்க பேணிக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனோ தானோ நாங்கள் இருந்தோம் என்றால் அதுவும் பாவம் என்று நாங்கள் வாசிக்கிறப்பா. நீங்க தான் இந்த சரீரத்தை நாங்க பேணி காக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்க வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்திக்கிறாங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ சார். ஜெபத்தை ஏறெடுத்த